வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கு அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு நான் தோல் சீவி நல்லா துருவி வச்சிருக்கேன். தேங்காய், எண்ணெய், சர்க்கரை. மரவள்ளிக்கிழங்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் அப்பம் போல் சுட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ துருவிய மரவள்ளிக்கிழங்குல தேங்காய் போட்டுடலாம். சர்க்கரையும் போட்டுடலாம். லைட்டா சால்ட் போடலாம். இது நல்லா அப்படி பரட்டி எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாவு வச்சு தட்டிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சிம்லேயே வைங்க, அது வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டுடலாம். அப்போ வெந்துடுச்சு, எடுத்துடலாம். சுவையான மரவள்ளிக்கிழங்கு அப்பம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.